வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. அலங்கரிக்க வருகிறார் மணிவேல் சார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தியன் இளம்பரை நந்தி மகந்தனை நாண கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகிறேன். குபேர கலச அறக்கட்டளை 23வது மாதாந்திர கருத்தரங்கம். அதாவதுங்க, அறக்கட்டளை நிர்வாகிகள் காளீஸ்வரி மேடம், அதாவது லட்சுமணன் சார், பால முருகேஸ்வரர், குமார் சார் அனைவருக்கும் 11ஆம் மடம் வேலை செய்யணும். இந்த 11ஆம் மடம் வேலை செய்யணும் அப்படின்னா இந்த அறக்கட்டளை நிர்வாகிகள் 4 பேர், 4 பேருக்கு 11ஆம் மடம் வேலை செய்யணும். எப்போவுமே 11ஆம் மடம் வேலை செய்யணும். 11ஆம் மடம் என்னங்கிறதுங்க, பேங்க் பேலன்ஸு, பேங்க் சம்மந்தப்பட்டது, பணம் காசு, அவங்களுக்கு சொத்து சோகம்லாம் நிறையா சேரணும். இந்த கருத்தரங்கத்தை இன்னும் பெரிய பிரம்மாண்டமாக பண்ணணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். அதுக்கு தான் நான் 11ஆம் மடத்தை ஆரம்பிச்சிருக்கிறேன். என்னங்கய்யா, உங்கள் 4 பேருக்கு பணம் சம்மந்தப்பட்டது, சொத்து சோகத்தில் இந்த இதை எப்படின்னா அந்த கருத்தரங்கத்தை இன்னும் பெரிய லெவலுக்கு பண்ணணும். நீங்கள் 4 பேருமே பெரிய லெவலுக்கு வளரணும். அதாவது அறக்கட்டளை நிர்வாகிகள். அப்போ நான் ஏன் இதை பேசுகிறேன் அப்படின்னா, நான் இப்போ இன்றைக்கி பேசுகிற தலைப்பே 11ஆம் மடம். 11ஆம் மடம் அப்படி சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா, 11ஆம் மடம் சந்தோஷம். அப்போ 11ஆம் மடங்கிறது சந்தோஷம், உல்லாசம் அப்படின்னு சொல்லுது. 11ஆம் மடங்கிறது பேங்க் பேலன்ஸ்னு கூட சொல்லலாம். பேங்க் பேலன்ஸு, பேங்க்கில் நம்ம எவ்வளோ அமௌண்ட் வச்சுக்கிறோம், அந்த பேங்க்கில் எந்தெந்த பேங்க்கில் எந்த திசை, அப்போ கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு அப்படின்னு ஒரு திசை இருக்குல்லவா, அந்த திசையில் நம்ம லக்கணத்துக்கு அந்த 11ஆம் இடம் எந்த திசைன்னு எடுத்து அந்த திசைக்கு உண்டான பேங்க்கில் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் கண்டிப்பாக பணம் அதில் சேர்ந்துக்கிட்டு தான் போக முடிஞ்சு குறையாது. ஆனால் அதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னா, அந்த பேங்க்கில் நீங்கள் ஏடிஎம் வச்சுக்கூடாது. நீங்கள் பணம் போடணும், கையெழுத்து போட்டு பணம் எடுக்கணும். அதுதான் 11ஆம் இடம். இது எப்படின்னா, காலபுருஷனுக்கு 11ஆம் இடங்கிறது என்ன சொல்லுதுங்க, காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொன்னால் கும்பமாக வரும். கும்பம்ங்கிறது அப்போ அதாவது அந்த கும்ப வீடு. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் மேச லக்கணத்து காலபுருஷனுக்கு 1ஆம் இடம் மேசத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன். இப்போ மேசம்னா எப்படின்னா, மேச லக்கணம், மேச ராசிக்காரங்களுக்கு 11ஆம் இடம் சொல்கிறது கும்பமாக வரும். அப்போ அந்த கும்பங்கிறது கும்ப கலசம். அப்போ அந்த கும்பமாக வரக்கூடியது எப்படின்னா, அதனுடைய திசை எப்படின்னா மேற்கு பார்த்த வீடு. அப்போ இந்த காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் கும்பம், அது மேற்கு பார்த்த வீடு, மேற்கு பார்த்த கருப்புன்னு கூட சொல்லலாம். நீங்கள் இந்த மேச லக்கணம் மேசராசிக்காரங்க யாராக இருந்தாலும் சரிங்க, உங்கள் ஏரியாவில் ஒரு கோயில் கும்பாவாசி நடத்துகிறாங்க, ஒரு 100 கிலோமீட்டரு, ஒரு 50 கிலோமீட்டர் நடத்தினாலும் கண்டிப்பாக உங்கள் காது கேட்டுச்சு, உங்களுக்கு நீசு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் போகணும். ஏன்னா கும்பம் தான் உங்களுக்கு 11ஆம் இடம், உங்களுக்கு உல்லாசம், சந்தோஷம். ஏன்னா நீங்கள் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஈந்திரத்தில் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கிறோம். காலையில் எந்திரிக்குமா, குளிக்கிறோமா, வேலைக்கு போகிறோமா, இப்படி தான் போயிட்டுருக்குறோம். ஏன்னா இப்போ பாருங்கள், எங்கிட்ட சாதகம் பார்க்குற வாடிக்கையாளர் கூட பாருங்கள், டைம் இல்லை கேட்குறாங்க, ஐயா நைட்டு ஒரு 8 மணிக்கு மேலே வந்துட்டுங்களா ஐயா, ஏன்னா எங்களுக்கு கரூர் ஏரியா பூரா டெக்ஸுக்காரங்க. அப்போ டியூட்டி முடிஞ்சு தான் நான் இப்போ சாதகம் பார்க்க வரணும். ஆமாங்கய்யா, வாங்கய்யா, 11 மணி வரைக்கும் கூட பார்த்துக்கலாம். அப்படி தான் எங்கள் ஏரியாவில் நான் கரூரில் சாதகம் பார்க்குறது. நான் 11 மணி ஆகுங்க முடிக்கிறதுக்கு. எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க. சாயங்காலம் 6:30 7:30 8:30 இப்படியே வரும், நான் பார்ப்பேன். ஏன் அப்படின்னு கேட்டால், நான் சொல்கிறது இந்த மேச லக்கணம் மேசராசிக்காரங்களுக்கு அனைவருக்கும் நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, மேச லக்கணத்துக்கு 11ஆம் இடங்கிறது கும்பமாக வரும். நான் சொல்லுவேன், மேச லக்கணம்னு வந்துட்டாலே நான் டக்குன்னு எனக்கு மைண்டில் ஒரு என்னமா, உங்கள் ஏரியாவில் எங்கே கும்பாவாசி நடக்குது, கோயில் கும்பாவாசி சம்மந்தப்பட்டது, நீங்கள் தலைமையாக ஏற்றுக்குங்க. அங்கே பூஜை பண்ணக்கூடிய ஐயர்மார்களுக்கு உங்களால் ஈண்டது கொடுங்க, வஸ்திரம் வாங்கி கொடுங்க, உங்களுடைய பேங்க் பேலன்ஸு கூடும். உங்களுக்கு நீங்கள் எந்த திசையில் வேணாலும் பேங்க்கில் அக்கௌண்ட் இப்போ இருக்கணும், அது ஏடிஎம் கார்டு வச்சுங்க. ஏன்னா இனி நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடியது பேங்க் மேற்கு பார்த்து பேங்காக இருக்கணும். அப்போ அந்த மேற்கு பார்த்து பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். அதாவது எப்படின்னா, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது எப்படின்னா, ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஏடிஎம் கார்டு எல்லாம் எடுக்கக்கூடாது, பணம் போடலாம், நீங்கள் சைன் பண்ணி பணம் எடுக்கிற மாதிரி ரெடி பண்ணிங்க. அந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்க. எப்போவும் உங்களுக்கு அமௌண்ட் இருக்கும். உங்கள் காலத்துக்கும் சரி, உங்கள் பசங்க காலத்துக்கும் அந்த அமௌண்ட் இருக்கும். வளர்ந்துக்கிட்டு தான் போக முடிஞ்சு அதில் எடுக்கக்கூடிய வாய்ப்பே வராது. ஏன்னாங்க, ஒரு மனிதனுக்கு ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா எப்பவும் இருக்குது. ஒரு சும்மா சாதாரண வச்சு பாருங்கள், ஒரு 50,000 ஒரு பேங்க்கில் இருக்குது அப்படின்னா அந்த மனிதனுக்கு தைரியம் வரும், தெம்பு வரும். எங்கேயும் எந்த ஊர் எங்கே போனாலும் சரி, நம்மகிட்ட பணம் இருக்குது, நம்ம எதையும் செய்யிச்சிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா இப்போ பாமர மக்கள் எடுத்து பாருங்கள், டெய்லி அன்னாடும் வேலைக்கு போனால் தான் சம்பளம், அதை வாங்கித்தான் ஒன்று பண்ணுற சூழ்நிலை இருக்கிறவனுக்கு ஒரு 25,000 பேங்க்கில் அக்கௌண்ட் இருந்தால் எப்படி இருக்குங்க, எவ்வளோ ஆத்ம திருப்தியாக இருக்கும். இந்த ஜென்மத்தில் நம்ம பிறந்ததுக்கு நம்ம புண்ணியம் அடைஞ்சிட்டோம்னு நினைப்பாரா இல்லையா? அதனால் மேச லக்கணம் மேச ராசிக்காரங்களுக்கு மேற்கு பார்த்த பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. பணம் எப்பவும் அமௌண்ட் இருக்கும், உங்களை விட்டு போகாது. ஆனால் நீங்கள் ஏடிஎம் நீங்கள் எடுக்கிறீங்க, அந்த பேங்க்கில் நீங்கள் தனியாக வச்சுங்க. அது எப்போ இப்போ இருக்கிற பேங்க்
தனிப்பட்ட முறையில் ஏடிஎம் கார்டு இருக்குது, அதை வச்சுக்கங்க. இனி ஓப்பன் பண்ணுறது வந்து மேச லக்கணம் மேச ராசிக்காரங்க மேற்கு பார்த்து பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மன தைரியம். ஏங்க இந்த கலியுகத்தில் பணம் வேணுங்க, துட்டு மணி வேணுங்க, இல்லைன்னா தைரியம் வராதுங்க. ஒரு மனிதனுக்கு தைரியம் வேணும்னா பணம் ஒன்று தான் வேணும். பணம் இருந்தால் இந்த கலியுகத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்லி, அடுத்து வந்து எப்படின்னா ரிஷவ லக்கணம். ரிஷவ லக்கணத்துக்கு காலப்புருஷனுக்கு 12ஆம் இடம் வரும். ரிஷவ லக்கணத்துக்கு 11ஆம் இடம் மீனமாக வருதா? மீனம்னா என்னங்க? கடல் சார்ந்த உறவு, அதில் வந்து மீன் சம்பந்தப்பட்டது. அப்போ அந்த வீடு எப்படின்னா குருமார்கள், குரு வீடு. குருமார்கள்னா குரு நூற்றுக்கணக்கான சித்தர்கள் இருக்காங்க. என்னங்க, நான் 18 சித்தரை சொல்ல விரும்புகிறேன். அந்த ரிஷவ லக்கணத்துக்கு 11ஆம் இடமா வரக்கூடாதுங்க. இதே பாருங்கள், ரிஷவ லக்கணம் வருது, உங்களை ராசி இருக்குது, நட்சத்திர சென்ம நட்சத்திரத்துக்கு அதுக்கு ஒரு குரு, அதாவது அவருக்கு ஒரு சித்தர் வருவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இது பொதுவான கருத்து. ரிஷவ லக்கணத்துக்கு 11ஆம் இடம் மீனமாக வருது. மீனம்னா மீன ராசி லக்கணத்துக்கு அதிபதி யார்? குரு பகவான். அப்போ நீங்கள் 18 சித்தரில் ஒரு சித்தரை பிடிச்சிங்க. நட்சத்திரத்துக்கு சித்தர் வருவார், அது வேணாம். நீங்கள் 18 சித்தர், அதாவது 27 நட்சத்திரத்துக்கு சித்தர் வருவாங்க, அது வேண்டாம். ரிஷவ லக்கணத்துக்கு 11ஆம் இடம் மீனமாக வருது. குருமார்களை ஒருத்தரை நீங்கள் வழிபாடு வச்சுட்டு வாங்க, உங்கள் பேங்க் பேலன்ஸ் கூடும். அந்த பேங்க் எப்படின்னா வடக்கு பார்த்து பேங்காக இருக்கணுங்க. ரிஷவ லக்கணத்துக்கு வடக்கு பார்த்து பேங்கில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு பணம் காசு, அதாவது வந்து வருமானத்துக்கு மேலே உங்களுக்கு துட்டு சேரும், வருமானம் வரும், உல்லாசம் சந்தோம். இனி இதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ இருந்தீங்களோ நீங்கள் அந்த பேங்கில் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரிஷவ லக்கணம் ரிஷவ ராசிக்காரங்களுக்கு மீனம் வடக்கு பார்த்து பேங்கில் நீங்கள் உனக்கு சந்தோஷம் கிடைக்குங்க. ஏங்க, ஒரு மனிதனுக்கு என்னங்க வேணும்? சந்தோஷம் வேணும். அவன் பல கோடி 100 கோடி வச்சுருந்தாலும் சரிங்க, வெறும் 10,000 20,000 வச்சுருந்தாலே டெய்லி அன்னாடும் சம்பளத்துக்கு போய் வாங்கித்தான் சாப்பிடும் ஒரு சூழ்நிலை உள்ளவனுக்கு சந்தோஷம் வேணும். பச்சை தண்ணி குடிச்சிட்டு படுத்தாலும் நிம்மதி வேணும். அப்போ சந்தோஷம் வேணும்னா இதை பிடிங்க. இது பொதுவான பலம் தான், இருந்தாலும் நீங்கள் இதை வாட்ச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக செய்யலாம். அப்போ ரிஷவ லக்கணத்துக்கு 11ஆம் இடம் மீனம் வருது. குருமார்களை பிடிங்க. மீன் தொட்டி வாங்கி வைங்க. உங்கள் வீட்டில் வந்து மீன் தொட்டி வாங்கி பாருங்கள். அந்த மீன லக்கணனுடைய சிம்பிள் என்னங்க? ஒரு மீன் பிடிச்ச மாதிரி இருக்கும். அப்போ ஒரு மீன் பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி வைக்கலாம், இல்லை மீன் தொட்டி வச்சுக்கலாம். ஒரு மீன் பிடிச்ச மாதிரி சிம்பிள் வச்சுக்கோங்க. எப்படிங்க? ஸ்டேட்டஸில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வரும், வருமானத்துக்கு கொடுக்கும், வாழ்க்கையில் நீங்கள் செய்யலாம். சரி, அடுத்து மிதனம். அப்போ மிதனம் யாருங்க? மிதன வீடு யாருங்க? மிதன வீடை வந்து காற்று ராசியாக வரும், புதன் வீடாக வரும். புதனுக்கு அதிதேவி விஷ்ணுவோட நாராயண பெருமாள் வருமா? அப்போ அதுக்கு 11ஆம் இடம் வருதுங்க, மேசம் வருதா? குன்று உள்ள பக்கமெல்லாம் குமரனுங்க. குன்று உள்ள பக்கமெல்லாம் குமரன். அதாவது முருகப்பெருமானை கும்பிடுங்க. பழனிமலை முருகனை மெயினாக பிடிங்க. மேற்கு பார்த்துருக்காருங்களா? மேற்கு பார்த்து இருக்காரு. அந்த பழனிமலை முருகனை பிடிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து, அதாவது முருகன் வந்து குழந்தை வேடத்தில் வருவார், குழந்தை பையனாட வருவார், சின்ன பையனாட்ட வருவார். உங்களுக்கு அந்த நீங்கள் 40 வயசு 70 வயசு 50 வயசு எந்த வயசாக இருந்தாலும் சரி, அப்போ அந்த மேச லக்கணம் மேசம், அதாவது மிதுனத்துக்கு 11ஆம் இடம் சொல்கிறது மேசம். கிழக்கு பார்த்து பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வருமானம் வரும், வருமானம் சேரும். சரி, இதுக்கு என்ன சூட்சம் அப்படின்னா, நீங்கள் மலை மேலே உள்ள முருகன், அதாவது பழனிமலை முருகனை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ உங்களுக்கு 11ஆம் இடம் வரும்போது பழனிமலை முருகன் கிழக்கு பார்த்து பேங்கில் ஓப்பன் பண்ணுங்கள். ரெண்டாவது, பழனிமலை முருகனுக்கு வந்து ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க. ஒரு சித்தர் இருப்பாருங்க, சித்தருக்கு பச்சை மாதுளம்பழம் பார்த்துருக்கீங்களா? சிகப்பு, ரோஸு, பச்சை மாதுளம்பழம் ஒன்று, மஞ்சள் வஸ்திரம் ஒரு மீட்டர் வாங்கிங்க. ஒரு 3 முழம் மல்லிகைப்பூ. இது வந்து ஒரு சித்தருக்கு நீங்கள் வச்சு வழிபாடு வச்சுட்டு வாங்க. தீவாரத்தில் மட்டும்தான் எடுத்துகிட்டு வரணும். அதை மீதி நீங்கள் ரிட்டைன் வாங்கிட்டு வரக்கூடாது. ரெண்டாவது வந்து உச்சி பிள்ளையார் கும்பிட்டு தான் நீங்கள் மேலே போகிறீங்க. அதாவது புளிப்பாணி சித்தர் இருப்பார். புளிப்பாணி சித்தரில் வந்து எனி டேயும் அன்னதானம் போட்டிருப்பாங்க. வாங்க, உங்களால் ஈன்றதை ஒரு 100 ரூபா கூட நோட்டில் எழுதிட்டு வாங்க. உங்கள் பேரை போட்டு 100 ரூபா அன்னதானத்துக்கு எழுதிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் கூடும், பேங்க் அக்கௌண்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் இதை ஒரு தடவை செஞ்சு பாருங்களேன். ஏன்னா நிறையா கஸ்டமருக்கு நான் சொல்லி செஞ்சு பார்த்து சந்தோஷப்படுறாங்க. ஐயா, எனக்கு ஆசையே நிற்காதியா, நான் பேங்க் அக்கௌண்ட்டே ஓப்பன் இல்லை, இப்போ தான் இந்த ஓப்பன் பண்ணணும் வேணுங்கிற ஒரு கண்டிஷனில் இந்த 1000 ரூபா திட்டமெல்லாம் வரும்போது ஓப்பன் பண்ணியே தரணும்னா ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஆனால் காசு இல்லைங்கய்யா, 5ஆம் தேதி தான் போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. நீ ஓப்பன் பண்ணுங்கம்மா, ஒரு 500 ரூபா தான் நான் போனால் போயிட்டு போகுது, நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள், கண்டிப்பாக காசு இருந்தீங்கன்னா. இப்போ சொல்லுது அந்த அம்மா ஆச்சரியமா, என் 10,000 என்ற இருக்குங்கய்யா அப்படி சொல்லுது. எவ்வளோ ஒரு சந்தோஷம் பார்த்தீங்களா? அப்போ மிதுன லக்கணத்துக்காரங்க கிழக்கு பார்த்து பேங்கில் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வாழ்க்கையில் சேர்ப்பீங்க. இது கலியுகம். இனிமேல் பணம் இருந்தால் தான் வாழ்க்கையில் சேர்க்க முடியும். பெத்த பிள்ளை பெத்த பையனாக இருந்தாலும் சரி, உங்களோட துட்டு இருக்கணும், சொத்து இருக்கணும், இல்லைன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க. அப்படி கடக லக்கணத்துக்கு 11ஆம் இடம்னா ரிஷபம் வருதா? ரிஷபமாக வருது. அது வந்து நிலராசியாக வருது, காலை வீடு, சுக்கிர பகவானாக வர்றார். அப்போ கடகத்துக்கு வந்து 11ஆம் இடம். அப்போ நிலராசி, சுக்கிரனோட வீடு, சந்திர பகவான் அங்கே தான் உச்சம் பெறார். அவருடைய நட்சத்திரம் 4 பாதம் அங்கே தான் இருக்குது, அவர் உச்சம் பெறார். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது சுக்கிரன், ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோயிலுக்கு போங்க. நீங்கள் ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோயிலுக்கு போங்க. இது வந்து என்ன தெரியுமா,
கடக லக்கணம், கடக லக்கணத்துக்கு 11ஆம் இடம், 11ஆம் இடத்துல சந்திரபகவான் உச்சம் பெறார். அவரோட நட்சத்திரம் 4 போது அங்கே இருக்குது. ஸ்ரீரங்க ரங்கநாதரை பாதம் பார்த்து வழிபாடு வைங்க. பாதம் பாருங்க. துளசி மாலை முடிஞ்சால் ஒரு 10 ரூபாய்க்கு கூட துளசி வாங்கிட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கோச்சிக்க மாட்டார். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவா, மகேஸ்வரா, சாஸ்திரா, பரம்பொருளே இவங்களாம் யாரும் கோச்சிக்க மாட்டாங்க. இந்த நவக்கிரகம் 9 நவக்கிரகம் தான் கோவிச்சுக்கும். கோவிக்கிறது இல்லாமல் உங்களுக்கு என்ன தண்டனை, போன ஜென்மத்தில் என்ன பாவம் புண்ணியம் பிறக்கிறீங்களோ அதை அனுபவிச்சே தீரணும். நவக்கிரகம் விடாது. ஆனால் உங்கள் குலதெய்வம் இந்த தெய்வங்கள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கும். எப்படி மன்னிப்பு கொடுக்கும்? தலைக்கு வந்து தலப்பாவோட போச்சு அப்படிங்கிற மாதிரி இதை கொடுக்கும். ஆனால் நவக்கிரகம் அப்படி கிடையாது. அது நீங்கள் போன ஜென்மத்தில் என்ன பாவம் புண்ணியம் பண்ணி பிறக்கிறீங்களோ அதை நீங்கள் அனுபவிச்சு தான் தீரணும். அதில் எந்த மாற்றம் கிடையாது. அப்போ ஸ்ரீரங்க ரங்கநாதரை வழிபாடு சொல்லுவாங்க. கால் பாதம் பாருங்கள். நீங்கள் உள்ளே போகும்போதே வந்து முகத்தை பார்க்குற மாதிரி தான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டே இருப்பாங்க, தள்ளி விட்டே இருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாதத்தை பார்த்துட்டு நீங்கள் முகத்தை பார்த்து வழிபாடு வச்சுட்டு வந்து தாயார் மகாலட்சுமி தாயார் அது வந்து சுக்கரனோட ஸ்தலம். அப்போ மகாலட்சுமி தாயாருக்கு ஒரு வெள்ளத்தாமரை சிவத்தாமரை வாங்கி கொடுங்க. இதை வழிபாடு வச்சுட்டு வாங்க. உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் கூடும். என்னங்க? பேங்க் பேலன்ஸ் கூடும். அப்போ தெக்குமுனா இருக்கும். தெற்கு பார்த்த திசையில் உள்ள நீங்கள் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு, வருமானம். அப்புறம் இந்த ஸ்ரீரங்கம் போகிறீங்களவா, நீங்கள் யாராக இருந்தாலும் சரிங்க, தமிழ்நாட்டுக்காரங்களாம் சரி, அடுத்த ஸ்டேட்டுக்காரங்களாம் சரி, எந்த நாட்டுக்காரங்களாம் சரிங்க, அதாவது இந்த வீடு நீங்கள் புதுசாக நம்ம கட்டுறோம் பாருங்கள், வீடு கட்டி பால் காய்ச்சின உடனே போய் ஸ்ரீரங்கம் போகணுங்க. அது சுக்கிரன் ஸ்தலம். அதை ஸ்ரீரங்கம் போய் அப்போ ஸ்ரீரங்க ரங்கநாதரையும் மகாலட்சுமி தாயாரும் சுக்கிர பகவானையும் வழிபாடு வச்சுட்டு என்னங்க, குபேர சிலை ஒன்று வாங்கிட்டு வந்து உங்கள் பீரோவை வடக்குமனா வச்சு, வடக்குமனா வந்து அந்த குபேர சிலை வச்சு பாருங்கள். கண்டிப்பாக அதாவது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பணம், அமௌண்ட்டு எல்லாமே கூடும். ரெண்டாவது வந்து எப்படின்னா, அந்த சுக்கரன் படம் வாங்கிட்டு வரும்போது ஒரு கும்பம், ஒரு சின்ன கும்பு, ஒரு சொம்பு மாதிரி வாங்கிட்டு வந்துருங்க அங்கேருந்தே, ஸ்ரீரங்கத்துலேருந்தே. அந்த சில்லறை காசு போட்டு வலிஞ்சு விழுகிற மாதிரி நீங்கள் பார்த்தா வந்து ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கணும், கீழே வலிஞ்சு விழுகணும். அதை நீங்கள் அப்படியே பணம் போட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடக லக்கணத்துக்கு 11ஆம் இடம். அதே நேரத்துக்கு சிம்ம லக்கணம். சிம்ம லக்கணத்துக்கு 11ஆம் இடம் என்ன வருதுங்க? பேங்க் பேலன்ஸ் ஆனது புதனோட வீடாக வருது, காற்று ராசியாக வருது, அதாவது மிதனம். அப்போ இந்த இதுக்கு பாருங்கள், இது புதன்னா யாருங்க? புதனுக்கு அதிதே விஷ்ணுவன் நாராயண பெருமாள். அந்த எந்த பெருமாள் கோயில்லையும் குளம் இருக்குங்க. அந்த குளத்தில் வந்து மீன் இருக்கும் பாருங்கள். அந்த மீனை வந்து யாரும் அதை பிடிச்சி சாப்பிட்றதுக்கு அனுமதி கிடையாது, சாப்பிடவும் மாட்டாங்க. அந்த மீனுக்கு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, பொறி வாங்கி போட்டுவாங்க. உங்கள் பாவம் கர்மா எல்லாமே கழியணும்னா அந்த அந்த மீனுக்கு வந்து பொறி வாங்கி போடுங்க. இந்த படிக்கிற குழந்தைங்களாம் இருக்கா பாருங்கள், படிக்கிற பசங்க பிள்ளைங்க, கவர்மெண்ட்டில் படிக்கிற பிள்ளைங்களாம் இலவசம் புக்கு கொடுப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் பிள்ளைகளை கேட்டு நோட்டு வேணுமா உங்களுக்கு எழுதுக்கு, கோடு போட்ட நோட்டா, கோடு போடாத நோட்டா, ஏன்னா அது புதன் வீடல்லவா, டாக்குமெண்ட், பத்திரம், பாண்டு, அந்த பிள்ளைகளுக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட பேப்பர், இதை நீங்கள் வாங்கி கொடுத்து பாருங்கள். இன்றைக்கி உங்களுக்கு வந்து பேங்க் பேலன்ஸ் கூடும். நீங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய வாய்ப்பு எல்லாமே நல்லா இருக்குது. ஏன்னா அதையும் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணணும். ஏன்னா புதன் சொல்லும்போது டாக்குமெண்ட் சம்மந்தப்படுது. கண்டிப்பாக இந்த 11ஆம் இடம், சிம்மத்துக்கு 11ஆம் இடங்கிறது புதன் வீடாக வருது, காற்று ராசியாக வருது. காற்றாசி அப்படின்னா என்ன? ஒரு சின்ன விஷயம். இந்த காற்றாசியில் லக்கணமாக பிறந்தவங்கள நீங்கள் கேட்டு பாருங்கள், என்னங்க ஒரு மல்லிகைப்பூ வாசம் மாதிரி வருது அப்படின்னு. ஐயோ ஆமாங்க, பக்கத்து வீட்டில் என்ன சாம்பார், என்னென்ன குழம்பு செய்கிறாங்க எல்லாமே அந்த ஸ்மெல்லு வரும். மற்றவங்களுக்கு அது வராது. ஏன்னா அது காற்றாசி இல்லவா. காற்றாசி லக்கணமாக விழுந்தவங்க அனைவரும் இப்போ கேட்டு பாருங்கள், நிறைய சொல்லுவாங்க அடிக்கொருக்கா, இந்த ஸ்மெல்லு வருது, இங்கிருந்து ஸ்மெல்லு வருது, இதை வைத்தவே பேசிட்டு இருப்பாங்க காற்றாசிக்கு. அப்போ அந்த புதன் சம்மந்தப்பட்டது, குழந்தைகளுக்கு வந்து டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது பண்ணி பாருங்கள். உங்கள் பேங்க் பேலன்ஸ் கூடும், உங்களுக்கு வருமானம் கூட வரக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது. அடுத்து வந்து எப்படின்னாங்க, அப்போ அது கன்னி வருதுங்க. கன்னி லக்கணம் அப்படி சொல்லக்கூடியனா, கன்னி லக்கணத்துக்கு வந்து 11ஆம் இடம் வருது வந்து கடகமாக வரும். சிம்பிள் வந்து நண்டு. அந்த ஆறோடை தண்ணி போகிற இடங்க, தண்ணி நீர் சம்மந்தப்பட்டது போகக்கூடிய இடம். நீங்கள் பாருங்கள், அந்த ஆறு சம்மந்தப்பட்டதில் கன்னி லக்கணம், கன்னிராசிக்காரங்க தண்ணி போதுன்னா அதை குடித்து சாப்பிடலான்னு ஆசைப்படுவாங்க. கையில் மோந்து தண்ணியை கையில் அள்ளி குடிக்கலாங்கிற ஒரு ஆசை என்ன வரும். அது மாதிரி கரும்பாட்டம் தண்ணி அவ்வளோ ஒரு ஆற்றலாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த வயசான பெண்கள்லாம் இருப்பாங்க பாருங்களேன். இப்போ கன்னி லக்கணத்துக்கு 11ஆம் இடம் வந்து சந்திரனோட வீடு. சந்திரனா வயசான பெண்கள், வயசானவங்க, இந்த முட்டு வலி, பாதம் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி வலி உள்ளவங்களுக்கு நீங்கள் பஸ் ஸ்டாண்டு போகிறீங்க, வெளியில் பப்ளிக்கில் பார்க்குறீங்க, முடியாமல் நடக்க முடியாமல் போவாங்க, முட்டி கால் வலி இந்த மாதிரி உள்ளவங்க, அவங்கள வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். ஒரு பஸ்ஸில் ஏற முடியாமல் இருக்காங்களா, கை பிடிச்சி தூக்கி கொடுங்க, அவங்க ஹெல்ப் பண்ணி பாருங்கள். அவங்க சின்ன வயசில் எவ்வளோ ஒரு சந்தோஷம் பிரியமாக இருந்தாங்களோ அதனுடைய ஆத்மாவோட இது உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் கூடும், நீங்கள் வாழ்க்கையில் செய்யலாம், வாழ்க்கையில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னு புதன். அப்போ புதன் வீடுனாலே காலபுருஷனுக்கு 6ஆம் இடம். பாருங்கள், காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்துல லக்கண ராசியாக பிறந்தவங்கள கடனாளியாக தான் இருப்பாங்க.
ஒரு மனிதனுக்கு வந்து புதன் திசை, புதன் புத்தி, புதன் அந்தரன் சூச்சம் ஓடினாலும் சரி, அவங்க கடனாளி தான், கடன் வாங்கி தான் பொழப்போட்டணும், இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் அதே நேரத்துக்கு பாருங்கள், அப்போ கன்னி லக்கணத்துக்கு 11ஆம் இடம் சந்திரனா வருது. அதாவது எப்படின்னா, ஊரணி காளி துர்க்கை அம்மன் எங்கள் ஏரியாவில் வந்துங்க, கரூரில் வந்து ஆர்ட்ஸ் காலேஜ் கிளவரம் பார்த்தீங்கன்னா ஊரணி காளி துர்க்கை அம்மன் இருக்குங்க அந்த தெய்வம். அப்போ நாங்கள் வந்து நான் அந்த தெய்வத்தை அனுப்புவேன். அப்போ கன்னி லக்கணத்துக்கு கன்னி லக்கணமாக பிறந்தவங்க, ராசியாக பிறந்தவங்க நான் சொல்லுவேன், நீங்கள் கடனாக வாங்கி கஷ்டப்படுறீங்க, அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு நீங்கள் இதை பாருங்கள், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு கூடணும். ரெண்டாவது வந்து நீங்கள் பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கீங்களா, அது கடனை அடையணும். அப்படின்னா அந்த கன்னி லக்கணத்துக்கு 11ஆம் இடம் சந்திரனா வர்றாரு. சந்திரனுக்கு அதிதாவே உக்கரமான காளி துர்க்கை, ஊரணி காளி. ஒன்று சொல்லுங்கள், பழையகோட்டை, சுள்ளிரும்பு பழையகோட்டைன்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா துர்க்கை பயங்கரமான ஒரு பவராக இருக்கும். நான் இந்த தெய்வத்தை வழிபடுவேங்க. அந்த பேங்க் லோன் கட்ட முடியாமல் இருப்பாங்க, லோன் கட்டி முடிச்சிருவாங்க. கண்டிப்பாக கட்டி முடிச்சு சந்தோஷமாக பாருங்கள். ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்தில் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, நேரடியாக வந்துடுவாங்க. ஐயா இந்த வீட்டுக்கடலாம் கட்டியாச்சுங்கய்யா, இப்போ நான் வருமானம் வருதுயா, இப்போ நாங்கள் ஏதோ ஒன்று பண்ணோம்னா ஏதோ வேறு அது மேலே ஒரு பில்டிங் ஏற்றுங்க, ஒன்று இப்போ வேலையை பாருங்கள் அப்படின்லாம் நான் சொல்லி வழிகாட்டுவேன். ஏன்னா அந்த கன்னி லக்கணம் கன்னி ராசிக்காரங்க யாராக இருந்தாலுங்க கடன் வாங்காமல் பொழப்பு ஓட்ட முடியாதுங்க. எப்படி அந்த கன்னி ராசியில் யார் பிறந்தாலும் சரி, காலப்புருஷனுக்கு 6ஆம் இடங்க கன்னி ராசி. அப்படின்னா அந்த புதன் திசை ஓடுனாலோ, அந்த கன்னி லக்கணம் கன்னி ராசியில் பிறந்தாலோ கடன் வாங்கி தான் பொழப்பு ஓட்டணும், வேறு வழியே இல்லை. இல்லைன்னா அந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னா, நீ நோய் எடுத்துக்கிறியா, கடன் எடுத்துக்கிறியா, எதிரி எடுத்துக்கிறியா. அப்போ இந்த பிரபஞ்சம் கேட்குது, உனக்கு நோய் வேணுமா, எதிரி வேணுமா, கடன் வேணுமான்னு கேட்குது. நீங்கள் என்னத்தை எடுத்துக்குவீங்க? நோய் வந்தால் உடம்பு இயங்காது, சம்பாதிக்க முடியாது. கடன் வாங்கினா உடம்பு இயங்கும், கஷ்டப்பட்டாவது வட்டி கட்டி முதல்ல மீட்டுக்கலாம். ரெண்டாவது வந்து நம்ம உடம்பும் ஆரோக்கியம் இருக்கும். எதிரி வளர்ந்தா முடியுமா? சேசன் பிரச்சனை சிக்கல் வம்பு வழக்கு வரும். ஆனால் அதான் நான் சொல்லுவேன் பாருங்கள், எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாலும் சரிங்க, அங்கே எங்களை கரூர் பொறுத்தளவுக்கு டெக்ஸுக்காரங்க வருவாங்க. ஐயா நீ 100 கோடிக்கு சொந்தக்காரராக இருந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, திண்டுக்கல் வேடசுந்தில் போங்க, ஒரு ஃபைனான்ஸில் போய் ஒரு 30,000 ரூபா கடன் வாங்க, வட்டி கட்ட முடியாதுன்னு சொல்லுங்கள், நான் மொள்ள கட்டுவேன்னு சொல்லுங்கள். இதை பாருங்கள், உடம்பு ரீதியாக உங்களுக்கு எந்த தொந்தரவு வராதுன்னு சொல்லி அதே மாதிரி வாங்கி கண்டிப்பாக நல்லா இருக்கிறாங்க, அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. சரி, துலா லக்கணம் துலா ராசிக்கு 11ஆம் இடம் சிம்மமாக வருங்களா. சிம்மம் சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த 11ஆம் இடம் வரக்கூடிய யாராக இருந்தாலும் சரிங்க, அரசு சம்மந்தப்பட்டது, அரசு பேங்கு, அரசு சம்மந்தப்பட்ட அரசு அதிகாரியில் கொஞ்சமாக. இப்போ சிம்மம்னா என்னங்க, சிம்மம் அப்படின்னு பார்த்தாலே சிவன் வீடு. இப்போ இந்த பண கஷ்டம், பணம் பிரச்சனை வந்து இதில் பெரிய சிக்கல் இருக்கிறாங்க அப்படின்னாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. சிவன் கோயில் உங்கள் ஏரியாவில், இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே சரி, இந்தியாவில் எந்த ஸ்டேட்லேயும் சரிங்க, உங்கள் ஏரியாவில் சிவன் கோயில், துலா ராசி துலா இலக்கணத்துக்கு 11ஆம் இடங்க சிவனாக வருதா, அப்போ சிம்ம வீடாக வருதா சிவனா. அந்த சிவன் வரும்போது என்னன்னாங்க, அந்த பள்ளி அறையிலிருந்து கருவறைக்கு கூட்டி போவாங்க, பார்வதி பரமேஸ்வரன். இப்போ சிவன் கோயிலில் பாருங்கள், சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு மேலே கருவறையிலேருந்து தாயாரையும், அதாவது இப்போ பரமேஸ்வரனும் அதாவது பரமேஸ்வரியும் பள்ளி அறைக்கு கூட்டி வந்து வைப்பாங்க. எப்படி இருக்க விட்டு காலையில் பார்த்திங்கன்னா 5:30 மணிக்கு வந்து பள்ளி அறையிலேருந்து கருவறைக்கு கொண்டு போவாங்க. எப்படிங்க, மாடு வச்சு பூஜை பண்ணி தான் கொண்டு போவாங்க. இது என்ன காரணம் தெரியுங்களா? அப்போ நான் சொல்லுவேன், உங்கள் பேங்க் எனக்கு பண பிரச்சனைங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னன்னே புரியல, நான் வாழ்க்கையில் செய்ய முடியாதா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அந்த இருப்பாங்க, வருவாங்க. நான் ஒன்று சொல்லுவேன், துளாராசி துலா லக்கணத்துக்காரங்க ஒன்றும் இல்லைங்க, சிவனை வழிபாடு வச்சுங்க, வில்வெல்ல வாங்கி வழிபாடு வைங்க. ரெண்டாவது வந்து அவங்க பள்ளி அறையிலிருந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபை கருவறைக்கு கொண்டு வருவாங்க. அப்போ பசுமாடு வச்சு பூஜை பண்ணி தான் கொண்டு வருவாங்க. பசுமாடி வச்சு பூஜை பண்ணி கொண்டு வரும்போது நீங்கள் அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க பசுமாட்டுக்கு, கண்டிப்பாக ஒரு 5:30 மணிக்கு. இதை நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் கூடும், வருமானம் எல்லாமே நல்லாயிருக்கும். அப்படின்னா ஏன்னா இறைவன் அந்த சிவன் வந்து முதல் கடவுள் அல்லவா, அவருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபோடு வர்றவங்களுக்கு. இப்போ இதில் வந்து முறையாக என்ன நடக்குது தெரியுமா, பள்ளி அறையில் ஐயர்மார்கள்லாம் போவாங்க, பூஜை பண்ணி பால் பழம் கொடுத்து தான் அந்த தாயாரையும் தகப்பனையும் அங்கே வந்து பூஜை கொண்டு வருவாங்க. அந்த பூஜை முடிச்சு தான் கருவறை கொண்டு போவாங்க. அப்போ இதில் வழிபட வச்சுட்டு வாங்க, கண்டிப்பாக செய்ப்பேன்னு சொல்லிக்கிறேன். அதே மாதிரி செய்ச்சிருக்கிறாங்க. மீறினால் வந்து செங்கோட்டு வேலவன் அர்த்தநாரீஸ்வரர் கும்பிடலாம், என்னங்க கும்பிட்டாலும் உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் கூடும், வருமானம் கூடும். இப்போ திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டம்லாம் பாருங்கள், கல்வியில் சிறந்த மாவட்டம், என்னங்க கல்வியில் சிறந்த மாவட்டம். அங்கே படிக்கிற பசங்க பிள்ளைங்கள்லாம் நல்ல ஒரு வரலைங்க படிப்பில் தேர்ச்சி அடைவாங்க. அப்போ இதெல்லாம் நான் வழிபாடு வைக்கும்போது அவங்க செய்ச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ரெண்டாவது விருச்சிக லக்கணம், என்னங்க ரெண்டாவது வந்து விருச்சிக லக்கணத்துக்கு 11ஆம் இடம் கன்னியாக வருது. இவங்களும் அப்படித்தானுங்க, இது புதன் வீடுங்க. புதன் வீடுன்னு சொல்லும்போது எப்படின்னா, கடன் வாங்கிக்கங்க, கடன் வாங்கி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், பேங்கில் ஒரு லோனு வாங்க, வெளியில் கடை வாங்காதுங்க,
இந்த ஃபைனான்ஸு மற்றபடி வட்டி கடை இதெல்லாம் வாங்காதீங்க. பேங்கில் கரெக்டான கவர்மெண்ட் பேங்கில் வாங்குங்க. நீங்கள் வரவு செலவு பண்ணுங்கள். ஏன்னா காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் கன்னி. ஏன்னா நீங்கள் விருச்சிக லக்கணம் விருச்சிக ராசிக்கு 11ஆம் இடம், காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் வரும்போது அப்போ புதனோட வீடு. நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, இந்த பச்சை பயிரில் பாசி பயிறு, பச்சை பயிறு வேஸ்ட்டு நல்லா தாளித்து நிறையா ஒரு 25-30 பேர் கொடுக்குற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்க. வீடு வாசல் சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணி தான் நீங்கள் கொண்டு அந்த முடியாதவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் வீடு வாசல் சுத்தம் இல்லாமல் கொண்டு கொடுத்தா அவங்களோட கர்மா உங்களுக்கு வரும். புரிஞ்சுங்க. விருச்சிக ராசி விருச்சிக லக்கணம் அனைவருக்கும் 11ஆம் இடம் கன்னியாக வரும்போது அப்படி நீங்கள் பெருமாள் கோயிலில் போய்ங்க புதன்கிழமைக்கு நீங்கள் இதை விநியோகம் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கர்மா விலகும். உங்களுக்கு அதாவது பேங்க் பேலன்ஸ் கூடும், துட்டு சம்மந்தப்படுது, மன சந்தோஷம் கொடுங்க. நீங்கள் அந்த பாசிப்பயிரை வேச்சு தாளித்து கொண்டு போய் கொடுக்கும்போதே உங்களுக்கு ஆத்ம திருப்தியாக இருக்கும். பாசிப்பயிர் புதனோடதவா. அப்போ இதுவும் பாருங்கள், முடியாத பிள்ளைங்க பசங்களுக்கு என்னங்க புக்கு சம்மந்தப்பட்டது எது வேணாலும் நீங்கள் பிள்ளைகளுக்கு என்ன படிக்கிற பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்து பாருங்கள். புதன் சந்தோஷப்படுவார். புதனுக்கு அது இதே விஷ்ணுவோன் நாராயண பெருமாள் அல்லவா. அப்போ சந்தோஷப்படும் போது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டு போகும். இந்த விருச்சிக லக்கணம் விருச்சிக ராசிக்காரங்க இந்த இடம் வாங்கலாங்க. இடம் வாங்கலாம், விற்கலாம். அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு வரும். அதனால உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் கூடும். எப்படி அப்படின்னா, இந்த டாக்குமெண்ட்டு ஒரு இடம் இருக்குது, அந்த டாக்குமெண்ட் தப்பாக இருக்குது, பத்திரம் சரியில்லாமல் இருக்குது, அந்த இடத்த விருச்சிக லக்கணம் விருச்சிக ராசிக்காரங்க வாங்கலாங்க. வாங்கினா அவங்க செய்ப்பாங்க. ஏன்னா அந்த வீடு காலபுருஷனுக்கு 8ஆம் இடமா. 8ஆம் இடம்னா இல்லீகலாக வரக்கூடிய வருமானம் எல்லாமே அவங்களுக்கு வரும். எனக்கு விருச்சிக லக்கணம் விருச்சிக ராசிக்காரங்க யாராவது வந்தால் என்ன திசை புத்தி ஓடுது, இதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள வாழ வைக்கத்தான் என்னால் வாழ வைக்க எனக்கு முடியும். நான் வாழ வச்சிருக்கிறேன். அதே மாதிரி நல்லா இருக்கிறாங்க. ஒன்றுமே தெரியாமல் இருப்பாங்க. நீங்கள் இந்த இடம் சம்மந்தப்பட்டது பண்ணுங்கள். அப்போ கேட்பாங்க, இந்த இடம் பத்திரம் இதாக இருக்குங்க, இது என்ன பண்ணலாம், நீ உங்கள் பேரில் பதிவு பண்ணுங்கள், ஒன்றும் எந்த பிரச்சனை இல்லை. இதே மாதிரி பதிவு பண்ணி விற்று நல்லா சம்பாதிச்சிருக்காங்க. நம்ம தப்பான வழியெல்லாம் போக சொல்லவில்லை. அது உண்மையான பத்திரங்கிறத தெரிஞ்சு தான் தேவையில்லாத கேஸ் போட்டு பிரச்சனை நடத்துகிறாங்களவா. அந்த மாதிரி உள்ளதை விருச்சிக லக்கணம் விருச்சிக ராசிக்காரங்க 11ஆம் இடம், அப்போ காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் கன்னி, அதை தாக்குமுட்டு சம்மந்தப்பட்டதில் இறங்கி வேலை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக செய்ப்பாங்க அப்படிங்கிறது கரெக்டு. ரெண்டாவது தனுசுக்கு 11ஆம் இடங்கிறது துலாமா வருமா, சுக்கரனோட வீடா, காலபுருஷனுக்கு 7ஆம் இடம் வருமா. இந்த கல்யாண மண்டபத்தில் வேலை பார்க்குறாங்க லேடிஸ் சம்மந்தப்பட்டது, இந்த உணவு சம்மந்தப்பட்ட வேலை பார்க்குறவங்க, இந்த பேன்சி ஸ்டோர் நகைக்கடை சம்மந்தப்பட்டது, இவங்களுக்கு எல்லாம் பார்த்து நீங்கள் ஒரு நல்லதை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் செய்ப்பீங்க. உங்கள் பேங்க் பேலன்ஸ் கூடும், வருமானம் வரும், சந்தோஷம் கூடுங்க. மெயினாக சந்தோஷம் வேணும். ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் இல்லைனாலே ஒன்றுமே பண்ண முடியாது. சந்தோஷம் வேணுமா அப்படி. அப்போ தனுசு லக்கணத்துக்கு 11ஆம் இடம் துலாம வரும்போது நீங்கள் சிம்பிளாக என்ன செய்யலாங்க. துலாம் அதாவது இப்போ திராஸ் இருக்குல்லவா, இந்த திராஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி செட்டில் வச்சுக்கலாம். வீட்டில் கூட இந்த பூஜை ஏரியாவில் கூட வைக்கலாங்க. இதை வைக்கலாம். அப்போ அதனுடைய வீடு எப்படின்னா சுக்கரனோட வீடவா. சுக்கரன் மகாலட்சுமி தாயார், சயன குலத்தில் பெருமாள், சயன குலத்தில் இருக்க பெருமாள், மகாலட்சுமி தாயார். அந்த சிம்பிளை நீங்கள் வச்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு 11ஆம் இடம் வேலை செய்யும், வருமானத்தை கொடுக்கும், நீங்கள் வாழ்க்கையில் செய்ப்பீங்க, உங்கள் பேங்க் பேலன்ஸும் கூடும். எப்படி. அதே மகர லக்கணத்துக்கு 11ஆம் இடங்கிறது விருச்சிகமாக வருது. விருச்சிகம்னா என்னங்க, காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். அப்போ காலபுருஷனுக்கு 8ஆம் இடம், மகர லக்கணத்துக்கு 11ஆம் இடம். நீங்கள் இந்த ரெட்டின் பாத்திரங்களுக்கு க்ளீன் பண்ணுறவங்க, ரோட்டு வேலையெல்லாம் அவங்களாம் நமக்கு ஒரு தெய்வம் மாதிரிங்க. கண்டிப்பாக அவங்களாம் தெய்வம். அவங்க சுத்தம் பண்ணோம்னா நம்ம சிட்டிக்குள்ளே நடமாட முடியுமா, இல்லை போக முடியுமா? என்னங்க, தெய்வத்துக்குனே தான் வைக்கிறேன். ஏன்னா அவங்களாம் சனியோட ஆதிக்கத்தில் வராங்க. சனி பகவானோட ஆதிக்கத்தில் வரக்கூடியது விருச்சிகம். அதாவது மகர லக்கணம் மகர ராசிக்கு 11ஆம் இடங்கிறது விருச்சிகமாக வருது, காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். அப்படிங்கும்போது இந்த ரெட்டின் பாத்திரம் க்ளீன் பண்ணுறவங்களுக்கு, ரோடு க்ளீன் பண்ணுறவங்களுக்கு, அந்த தொழிலாளிகளுக்கு நீங்கள் அவங்களுக்கு ஈண்டது ஒரு வயசானவங்க அம்மா இருக்காங்களா, ஒரு புடவை சாயிட்டு எடுத்து கொடுங்க. அவங்களுக்கு உணவு சம்மந்தப்பட்டது வாங்கி கொடுங்க. சாப்பாடு தண்ணி பாட்டில் எல்லாமே நீங்கள் வாங்கி பாருங்கள். மகர லக்கணம் மகர ராசிகளுக்கு பேங்க் பேலன்ஸ் கூடும், அவங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும், உல்லாச சந்தோஷம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சரி, அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கும்பலக்கணத்துக்கு 11ஆம் இடங்கிறது, அப்போ கும்பலக்கணத்துக்கு 11ஆம் இடங்கிறது குரு வீடு தனுசாக வரும். தனுசு யாருங்க, குருமார்கள், சித்தர்மார்கள். குருமார்களுக்கு வழிபாடு வச்சு பாருங்கள், வழிபாடு வைங்க. இப்போ கோயில் குருக்களாக இருக்காங்க, பண்டாரம் வீடு இருக்கிறாங்க, பூஜை புனஸ்காரம் செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு வஸ்திரம் வாங்கி கொடுங்க. வஸ்திரம் அவங்களுக்கு அந்த கோயிலுக்கு என்னென்ன தேவை. இப்போ கும்பத்துக்கு 11ஆம் இடம் குரு தனுசாக வருது. தனுசுனா குருமார்கள். காலபுருஷனுக்கு 9ஆம் இடங்க. 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னாலே குருமார்களுக்கு இந்த சில கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா பூட்டியே இருக்கும், பூஜையே பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு போய் நான் நிறைய கோயில் இப்படி பூட்டி தான் போய் கேட்பேன். அந்த ஊர்லேயே போய் கேட்பேன், ஏங்க ஐயா என்னங்க, இல்லைங்க அந்த அளவுக்கு வருமானம் இல்லைங்க, ஒன்றும் பண்ண முடியல
அப்படின்ட்டு நான் சாதகம் பார்க்குறவங்கள நான் வாடிக்கையாளரை அனுப்பிச்சி வைப்பேன். உங்களால் முடிஞ்ச ஒரு 500 கொண்டு கொடுங்க, ஒரு 1000 கொண்டு கொடுங்க, இல்லைன்னா முடியல என்ன வாங்கி கொண்டு கொடுங்க, அந்த கோயிலுக்கு வந்து விளக்கு ஏற்றட்டும். அது மாதிரிங்க பாருங்கள், ஒருத்தர் வந்து விளக்கு சம்மந்தப்பட்டது பூராமே வாங்கி கொடுக்குறாரு, குத்து விளக்கு வாங்கி கொடுக்குறாரு, எண்ணெய்கள் வாங்கி தராரு. அவங்களுக்கு ஊக்கம் கொடுத்து அந்த கோயில் வந்து பண்டாரம் அவர் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் நீங்கள் வாங்கய்யா மறுபடியும் பண்ண ஆரம்பிங்க, நாங்கள் எங்களால் ஈன்றதை செய்கிறோம்னு சொல்லி எங்கிட்ட சாதகம் பார்க்குற வாடிக்கையாளரெல்லாம் அனுப்பிச்சு அது எப்படி சொல்லுங்கள், கும்பலக்கணத்துக்கு 11ஆம் இடம் குரு அதை பண்ணி அவர் அடிக்கொருக்கா அவர் ஃபோன் பண்ணுவார். இப்போ ஐயா பரவாயில்லையா, சாமிக்கு 2 வேளை நெய்வேத்தியம் பண்ணுறோம் ஐயா, பரவாயில்லையா, ரொம்ப சந்தோஷம் அப்படி சொல்லுவாங்க. அப்படின்னு வந்து ஏன்னா அந்த 11ஆம் இடம் குருவாக வரும்போது அந்த தெய்வம் சந்தோஷப்படுது, அங்கே உள்ள ஆத்மா சந்தோஷப்படும் போது உங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் கூடும், உங்களுக்கு வருமானம் இருக்கும், உங்களுக்கு சந்தோஷம் வரும்யா. இதுதான்யா வந்து அந்த 11ஆம் இடம் காலபுருஷனுக்கு 11ஆம் இடத்தையும் எடுக்கலாம், உங்கள் லக்கணத்துக்கு 11ஆம் இடத்தையும் எடுக்கலாம், ராசிக்கு 11ஆம் எடுத்துக்கலாம், சூரியனுக்கு 11ஆம் எடுக்கலாம். 3 விதத்தில் நீங்கள் எடுத்து நீங்கள் வழிபாடு வச்சுட்டுப்பாங்க, கண்டிப்பாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையா இருக்குது. அதே மாதிரி அதாவது மேச நகலத்துக்கு அந்த மீன லக்கணத்துக்கு 11ஆம் இடம் என்ன வருதுங்க, அப்போ மகரமாக வருது. மகரம் அப்படி சொல்லிட்டாலே மீன லக்கணத்துக்கு 11ஆம் இடம் மகரமாக வருது. மகர ராசி, அப்போ இந்த மகரம்னா ஒரு கணக்கு இருக்குதுங்க. இப்போ மகர ராசி அதிபதி சனி பகவான், கும்பராசி அதிபதி சனி பகவான். இப்போ மகர ராசினா என்னங்கய்யா, தெற்கு பார்த்த வீடு. அப்போ அந்த மீன ராசிக்கு 11ஆம் இடங்கிறது வந்து தெற்கு பார்த்த வீடாக இருக்குது. தெற்கு பார்த்த வீடு. இப்போ முகமில்லாத தெய்வம், நம்ம முதல் கடவுள் விநாயகர் இருக்காரா, ஆஞ்சநேயர் இருக்காரா, வராய் தாய் இருக்காங்களா, இப்படி முகமில்லாத தெய்வத்தை நீங்கள் வழிபாடு வாங்க. மீன லக்கணம் மீன ராசிக்காரங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் கூடும், வருமானம் கூடும், வாழ்க்கையில் செய்யலாம். ஏன்னா அது வந்து அதனுடைய சிம்பல் வந்து முதலை, அது வந்து நீர்னா. இப்போ அப்படின்னா விருச்சகம் ஒரு நீர், கடகம் ஒரு நீர், மீனம் ஒரு நீர். இப்போ மூணுமே 3 விதமாக இருக்கும். இப்போ மீனம்னா கடல் நீர், கடகம்னா வந்து ஆற்று நீர், தண்ணி ஓடும் இல்லவா. இப்போ நம்ம காவேரியா இருக்கு, கங்கை யமுனை காவேரி இப்படி தண்ணி ஓடுற ஆறு. இப்போ விருச்சகம் அப்படின்னு அது வந்து சாக்கடை, அதாவது தேங்கும். இந்த குளம்னு சொல்லுவோம்ல, எல்லா ஊர்லேயும் குளம் இருக்கும், பழைய குளம், எருவு மாடலாம் அதில் விழுகும், மேயும் போகும், அந்த மாதிரி குளங்கிறத விருச்சகம், அது சாக்கடை சம்மந்தப்படுது. ஆனால் மகரமும் நீர் சம்மந்தப்பட்டதான், ஒரு நார்மலாக வரும், நிலத்துக்கும் குறிப்பிடும். அப்போ அந்த சிம்பிள் சம்மந்தப்படுது. நீங்கள் முதலையை வழிபாடு வச்சுட்டு வாங்க. முதலையை நீங்கள் சிம்பிளை எடுத்து நீங்கள் செட்டில் போட்டால் வச்சுக்கலாம், உங்களுடைய பூஜை அறையில் வச்சு பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் சேர்ப்பீங்க, உங்களுக்கு பணம் அமௌண்ட்டு கூடும். ஆனால் இதில் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அதாவது மகரம் வந்து இந்த பணம் அமௌண்ட்டு கூடுங்கிறதுல ஒரு சிக்கல். ஒரு சில பேர் கேள்வி கேட்குறாங்க, அது எப்படிங்க குரு நீச்சமாகறாரு, அதில் போய் எப்படிங்க பணம் கிடைக்கும், நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படிம்பாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. குரு நீச்சமாகிறது டிகிரி என்னவோ, நட்சத்திரம் என்னமோ, அதுக்கு தகுந்த மாதிரி தான் விளக்கம் வரும். அதை நீங்கள் எதுவும் பொருட்படுத்தக்கூடாது. நான் இது வந்து பொதுப்படியான பலன் அதை நீங்கள் கண்டிப்பாக வழிபாடு வச்சுட்டு வாங்க. வாழ்க வளமுடன். அதை என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 95 14 77 10 74. அதாவது இந்த குபேர கலச அறக்கட்டளை நிர்வாகிகள் 4 பேர், அதாவது வந்து காளீஸ்வரி மேடம், லட்சுமணன் சார், பாலமுருகேஸ்வரன், குமார் சார், அனைவருக்கும் இந்த 11ஆம் இடம் வேலை செய்யணும். 11ஆம் இடம் சொல்கிறது பேங்க் பேலன்ஸு அவங்களுக்கு கூடணும். மென்மேலும் வந்து இந்த கருத்தரங்கத்தை வந்து நல்லா வந்து விரிவாக்கமாக பெரிய லெவலில் பண்ணணும். அவங்க 4 பேர்த்து குடும்பம் நல்ல முறையில் இருக்கணும், வாழ்க்கையில் செய்யணும், அவங்க குழந்தை குட்டி எல்லாமே நல்லா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். 12 லக்கணத்துக்கு மிக அற்புதமாக பேசிய நமது மணிவேல் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு கௌரவிக்கும் விதமாக ராமசாமி சார் அவர்கள் பொன்னடை போற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.